அதாவது ஏடிஎம்கே பாஜக அண்ணாமலை காட்டின அந்த ஆட்டத்தை விட விஜய் டிஎம்கேக்கு ஆட்டம் காட்டுகிறார் அப்படிங்கிறதுதான் உண்மை. இதனுடைய இதனுடைய விளைவு எப்படி வரும் அப்படின்னா, சினிமா மாயை அப்படிங்கிறது சீக்கிரமா விடுபட்டு போயிடும் சார். ஜெயலலிதாக்கு மேல சினிமா மாயை இருந்தது. ஆனா விடுபட்டு போன காரணம் என்ன தெரியுமோ? அவங்க உடனே பயங்கரமான கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க கட்சிக்குள்ள. மக்கள் நல திட்டங்கள் அதிரடியாக செயல்படுத்தப்பட்டன. வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் ஜெயலலிதாவும் பண்ணாங்க. அதனால அந்த சினிமா மாயையிலேருந்து அவங்க விடுபட்டு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக, தலைவர்களாக அவர்கள் உருவானார்கள். அதை பண்ண விடக்கூடாது, விஜய்க்கு பண்ண விடக்கூடாதுன்னு டிஎம்கே பாக்குது. அதைத்தான் மக்கள் ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கும் ஒருவேளை விஜய் ஒருவேளை ஒரு அளவுக்கான குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றி கிடைத்து விட்டது 2026 அப்படின்னா